என் நேம் மகேஸ்வரன். எனக்கு இடி கோடிங்கில் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ரூஃபியில் 3 இயர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டியில் 1. ஓவராலாக எனக்கு 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சிபிசி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ எனக்கு எங்கே பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஜிம்மட் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணார். எப்படியெல்லாம் வந்து இங்கே டீச்சிங் தரோம் ஓவராலாக வந்து சொன்னார். ஸோ அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்து சரி இங்கே நம்ம வந்து சிபிசி கோர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சிபிசி கிளாஸ் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பயந்தேன். எப்படி நம்ம படிக்க போகிறோம், எப்படி ஓவராலாக சிலபஸ் வந்து கவர் பண்ண போகிறோன்ட்டு. பட் ரேஷ்மி மேம் வந்து பயங்கரமாக எடுத்தாங்க. ஃபுல் கான்செப்ட் வந்து ஸ்பூன் ஃபீடிங்னே சொல்லலாம். 1 சீரீஸ்லேருந்து அப் டு மெடிசன், இஎன்எம், அனஸ்தீசியா, ரேடியாலஜி எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஸ்பூன் ஃபீடிங் தான் ஒவ்வொரு கான்செப்டும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சில டைம் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டட் செஷனில் தான் நான் அட்டன் பண்ணேன். என்னால் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாததுனால, ஏன்னா என்னோடய டைம் சைக்கிள் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ரெக்கார்டட் செஷன் அட்டன் பண்ணேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து படித்தேன். அண்டு அவங்க கொடுத்த ஹேண்ட் அவுட்ஸு, அசஸ்மெண்ட்டு எல்லாமே டைமில் நான் எடுத்துட்டேன். சில டைம் வந்து எடுக்க முடியாது, அது டே டு டே லைஃப்பில் வந்து கரெக்டாக எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஓவராலாக நான் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க ஓவராலாக 5 மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வரும்ன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 மார்க் எடுத்துல செம்ம கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஸோ கான்செப்ட்லாம் பயங்கரம், என்ன சொல்கிறது, அடிதூள்னே சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்தாங்க. அவங்க எடுக்கிற கான்செப்ட், மேம் எடுக்கிற கான்செப்ட் வந்து அப்பப்போவே நம்ம வந்து ரீட் பண்ணி என்ன கான்செப்ட்னு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். செம்ம ஈஸி சிபிசி வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்த ஸ்கோர் என்னென்னா 91. ஆனால் எனக்கு உண்மையாகவே ரொம்ப டஃப்பாக வந்தது. இதெல்லாம் 91 எடுத்தேன். ஸோ நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா ரேஷ்மி மேம் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரோ அண்ட் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் 2 பேர் இல்லைனா நான் கண்டிப்பாக சிபிசி வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்து கிராக் பண்ணிடுவேன்னா எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு எப்போல்லாம் நான் லோவாக ஃபீல் பண்ணுறேனோ, என்னால் முடியாதுன்னு கூட நான் ப்ரோக்கிட்ட போய் நின்றுருக்கேன். அப்போ வந்து நீங்கள் தான் வந்து இல்லை மகேஷ்வரன் பரவாயில்ல, டைம் எடுத்துங்க, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ நானும் டைம் எடுத்து ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இப்போது சிபிசி சர்டிஃபைட் கோடர்னு சொல்கிறதுல கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல்.